ஹலோ குட்டீஸ், சப்பாத்தியே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்து புரோட்டா மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அதே மாதிரி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் 5 சப்பாத்தி எடுத்துருக்கேங்க. அதனால் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. எக்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி விட்டிங்கன்னா போதும். சப்பாத்தியில் ஆல்ரெடி நம்ம போட்டு தான் பிசைஞ்சிருப்போம். அதனால் அந்த உப்புமே போதுமானது, எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்படாது. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா சப்பாத்தி, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் கறி மசாலா தூள், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. சூடான சப்பாத்தி எக் நூடுல்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.